சார் வணக்கம். வணக்கம் கனகரஞ்சய். சொல்லுங்க. வணக்கம் சார். நேத்து நீங்க கரூர் சென்றிருந்தீங்க. ஆமா, ஆமா. எஸ்சி, என்சி ஆமா. கமிஷன்ஸ். நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ஆமா, காஸ்ட். ஆமா. ஆமா. அவங்கள சந்திச்சுட்டு வந்தீங்க. அந்த கரூர்ல பாதிக்கப்பட்ட நபர்களை பற்றி. அது கொஞ்சம் சொல்லுங்களேன். அது என்ன நடந்தது? இல்ல. அதாவது இந்த 41 பேர் உயிரிழந்த சம்பவம் இந்தியாவே உலக அளவில ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதுல வந்து தாழ்த்தப்பட்ட அட்டவணை சாதியைச் சேர்ந்த ஒரு 11 பேர் இறந்திருந்தாங்க. இத கேள்விப்பட்டு தமிழகத்தினுடைய இயக்குனர் திரு மாண்புமிகு ரவிவர்மா அவர்களுடைய அ கருத்துக்களையும், அவருடைய செய்திகளையும் வைத்து மத்தியில இருக்கின்ற கிஷோர் மக்வானா, அவர் தான் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்டினுடைய சேர்பர்சன். ம். அவர்கள் நேற்று வந்து பார்வையிட்டார்கள். நம்முடைய மல்லர் சேனை சார்பாக அவர்களை வரவேற்று அழைத்துச் சென்றோம் என்பதுதான் அது நிகழ்வு. நீங்களும் கலந்துக்கிட்டீங்க. ஆமா, அந்த ஆ, நிகழ்ச்சியில ஓகே. கலந்து. இப்ப இன்னைக்கு முக்கியமா பேச வேண்டிய விஷயங்கள் கரூர் சம்பவம் பரப்புரை சம்பவமா நிகழ்ந்த விஷயங்கள் சமூக ஊடகங்கள்ல மாறி மாறி மக்களை குழப்புகிறார்கள். ம். அரசு சில நடவடிக்கைகள் எடுத்துக்கிறது. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா, யூடியூபர்ஸை கைது செய்றது. பெலிக்ஸை தொடர்ந்து மாரிதாஸை கைது செய்து திருப்பி விட்டுட்டாங்க. ம். ஆ இந்த மாரி யூடியூபர்ஸ கைது பண்றதன் மூலமாக எத கட்டுப்படுத்த முடியும்னு அரசு நம்புது? அதாவது கருத்து சுதந்திரங்கள் என்பது இயல்பான ஒன்று. நம்ம இந்திய ஜனநாயக நாட்டுல வந்து யார் வேணாலும் என்ன கருத்தை வேணாலும் சொல்லலாம். பத்திரிகை சுதந்திரத்தை பறிப்பதற்கான ஒரு நிகழ்ச்சியை இந்த திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அவர்களுடைய தந்தை மதிப்புக்குரிய ஐயா கலைஞர் அவர்களும் ஒரு பத்திரிகையாளராக இருந்தவர். ம். ஒரு எழுத்தாளர். ஒரு பல்வேறு சமூக சீர்திருத்தத்தை முன்னிறுத்தி பல்வேறு படங்களுக்கு கதை எழுதிய கதை வசனம். ஏன் நீங்கள் கூட நடிகராக இருந்தவர்கள். உங்களை பார்ப்பதற்கு குறிஞ்சி மலர் போல எத்தனையோ தொடர்களை நடத்தியீர்கள். யார சொல்றீங்க? ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள். ஆமா, ஸ்டாலின் தான். ஆமாமாமா. அவரு அப்பாவுக்கு பின்னாடி இவர் வந்தாரு. இவருக்கு பின்னால வந்து சினிமா துறையில் உதயநிதி அவர்களும் கோலோச்சினார்கள். எத்தனையோ படங்களுக்கு, எத்தனையோ கதாநாயகிகளுக்கு ஒரு ஆபத்து பாந்தவனாக அவர வந்து தூக்கி விட்டார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது, கருத்து சுதந்திரத்தை எந்த இடத்திலும் வேணும்னாலும் சொல்லலாம். அ மாமனிதன்ல கூட சொல்லுவாங்க அது. ஒரு வசனம் வச்சிருப்பாங்க. "ஆ உனக்கு குடுக்குறது உங்க அப்பா குடுக்குற மரியாதை. ஆனா, உங்க அப்பாவ உன்ன உட்கார வைத்து பேசுவது என்னுடைய அரசியலுக்காகன்னுவாரு." அது மாரி அந்த வசனம் அது பேசும்போதுல கூட வெகுண்டு எழுவார். யாரு? உதயநிதி ஸ்டாலின். காரணம் என்னன்னா, எங்கு உரிமைகள் மறுக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் புரட்சி வந்து தன்னால தோன்றிரும். நீ செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா, மீறி செய்வதற்கு அவன் துணிவான். அதுல சாதக பாதங்கள பத்தி சொல்லலாம். இன்னைக்கு அரசும், அரசியலும் வந்து ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்த ஒன்று. இப்ப இத செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசு நிர்பந்தப்படுத்துவதும், இத இப்படி செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அத கேட்டுக்கிறதும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாகத்தான் இருக்கும். நம்ம செய்றது மட்டுமல்ல, செய்வதனால் வர்ற விளைவுகளும், இத குடுத்திருந்தால் இன்னும் சிறப்பாக செய்து விடுவோம் என்பதும், ஒவ்வொரு காலகட்டத்திலயுமே, ஒவ்வொரு நேரங்கள்லயுமே மாறுபட்டு இருக்கும். ஒரு முறை தவறுகின்ற பொழுது, அடுத்த முறை அதை திருத்திக் கொள்ளலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னோம்னாக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீதிபதியே தலைமைத்துவ பண்பு இருக்கா? விஜய்க்கு கேட்கிறாரு. இவர் சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கிறார். எத்தனையோ வழக்குகளை பேசலாம். இவர் அரசியல் ரீதியாக இருப்பதனால, அல்லது அவருடைய தாயார் வந்து ஒரு திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காரணத்தினால, அதெல்லாம் அப்படி சொல்றாங்க. என்னை பொறுத்தளவுக்கு நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கின்றேன். எந்தவித அரசியல் கட்சி சாய்பும் இல்லாமல் சமூகத்துக்கான ஒரு பங்களிப்பை இத எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு காலத்திலயும். இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, ஹிட் அண்ட் ரன் ஒரு வழக்கு போடுறாங்க. அதாவது மோதிவிட்டு தப்பிச் சென்று விட்டார்கள். ம். இதுல தப்பிச் சென்றது வந்து வாகனமா? இல்லை அதுல பயணித்த விஜயா? அப்படின்னு சொன்னா, பொதுவாக யார் பயணித்தாலுமே அதுல வந்து இந்த கேஸ்ல எம்சிஓபில இதாகாது. மேட் அவுட் ஆகாது. அதுல டிரைவர் மேல தான் வழக்கு போடுவாங்க. இப்பயும் பின்னாடி டயர்ல மோதுனா அது வழக்கே இல்ல. இத பார்த்தீங்கன்னாக்கா, அந்த காணொளி நீங்க பார்த்திருப்பீங்க பத்திரிக்கையாளர் என்ற முறையில. அந்த முன் சக்கரத்துல இன்னொரு வண்டி பைக்ல மோதி, அந்த பைக் இந்த பைக்க தட்டி வண்டியினுடைய டயர் தாண்டிருச்சு. அதுக்கு அடுத்து விழுகுறாங்க. ம். அதுல காயம் கீயம் எதுவுமே இல்ல. அ அப்ப வந்து வண்டி நிறுத்தப்படுகிறது, இதாகும். இதுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக, இவர் வளர்ந்துவிடக் கூடாது
என்கின்ற உண்மையின் அடிப்படையில இவரை எல்லா வகையிலையுமே அவரை வந்து ஒரு அவரை அமுக்கணும், ஒடுக்கணும், அடக்கணும், பிதுக்கணும் அப்படின்ற ஒரு வெறியில இந்த அரசு செய்து கொண்டிருப்பது, இது நாளைக்கு இவர்களுக்கே ஒரு வினையாக மாறும். சரிங்களா? இன்னும் 6 மாத காலத்துக்குள்ள இந்த கேஸ் முடியாது. அடுத்த ஆட்சி வருகின்ற பொழுது காட்சியும் மாறும் அல்லவா? அதை ஆட்சியாளர்கள் உணர வேண்டும். அதுதான் ஒரு நிதர்சன உண்மையாகும் கூட. நீங்க களத்துல போய் நேற்று கரூர்ல ஆமா, ஆமா. பார்த்ததுக்கு அதில பிறகு பார்க்கின்ற பொழுது நம்ம துயரத்தையே வெளிப்படுத்தினோம். அது உண்மை நிலவரங்களை நாங்களும் அறிந்தோம். இன்று கூட அருமைக்குரிய நேர்மையின் சிகரமாக தென்மண்டல ஐஜியாக இருந்து இன்று வடக்கு மண்டலத்தினுடைய காவல்துறை தலைவராக இருக்கின்ற அஸ்ரா கார்க் ஐபிஎஸ் அவர்கள் தலைமையில 2 எஸ்பிக்கள், 2 டிஎஸ்பிக்கள், 5 இன்ஸ்பெக்டர்கள் ஒரு குழுவாக நியமித்து அவர்களை அந்த என்ன நிகழ்ந்தது, எப்படி நிகழ்ந்தது, ஏன் நிகழ்ந்தது, இது யாருடைய தவறு அப்படி என்றதெல்லாம் ஆராய்வதற்கு அவர் ஒரு கமிட்டி வச்சிருக்கிறாங்க. அதுல கூட ஒண்ணு ஒரு காணொளியிலே அல்லது மற்றதிலே அதை பார்க்கின்ற பொழுது எனக்கு கூட தெரிந்தது. மேன் மேட் டிசாஸ்டர், அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு. இந்த கேள்விக்கு 2 வகையா விடை சொல்லலாம். ஒண்ணு, இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களா இல்லை அரசா என்பதுதான். சரிங்களா? இதுல 2மே உங்களுக்கு ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இந்த திமுகவுடைய மாநாடு நேத்து நான் பார்த்தேன். இத முடிச்சுட்டு நான் போம்போதுல, அந்த சர்க்கிட் ஹவுஸ்ல போம்போது அந்த பைபாஸ் ரோட்ல மிகப்பெரிய ஒரு இடம். மிகப்பெரிய ஒரு இடம். அதுல பல லட்சம் பேர் நின்னு இது பண்ணலாம். அந்த இடத்த கூட குடுத்துருக்கலாம். இன்னொன்னு என்ன தெரியுமா மிஸ்டர் தினகரன்? இந்த இடத்த தான் வேணும்னு அதிமுகவுக்குடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச வேண்டும் என்று இடம் கேட்டபோது மறுத்தார்கள். ஆனால் இதே இடத்தை அரசு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இதுல ஒரு சூட்சமம் இருக்கிறது. அத நீங்க நல்லா புரியணும். சரிங்களா? இத செய்யக்கூடாது, இத செய்யணும். அத இப்படியெல்லாம் இது பண்றாங்க. இப்ப திட்டமிட்டு இது நடத்திய சதியா? இல்ல அத ஏற்கனவே உங்களுடைய பதிவுகளோட நான் பார்த்தேன். இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இது நிகழ்ந்ததா அல்லது நிகழ்த்தப்பட்டதா? இதத்தான் என்னுடைய முகநூல்ல நானும் பதிஞ்சிருந்தேன். நீங்க கேட்ட கேள்வி கூட கடந்த இன்டர்வியூல நான் அத தெளிவா சொன்னேன். இது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான ஒரு கருத்துக்களை நம்ம எல்லாம் கலந்து பேசி, இந்த சமூகத்திற்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினையோ அல்லது நல்ல கருத்துக்களை சொல்ல முடியுமோ, அந்த அளவுக்கு இந்த ஊடகத்தின் வாயிலாக நம்முடைய கருத்துக்களை பரிமாறிக் கொள்வோம் என்கின்ற பொழுது உண்மையிலே சந்தோஷம் அடைகின்றேன். இப்ப கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆமா. கமிஷன் என்பது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே அரசு சார்பாக அருணா ஜெகதீசன் சார்பாக ஒரு கமிஷன் அது ஓடிக்கிட்டு இருக்குங்க. இப்ப காவல்துறை நீதிமன்ற உத்தரவின் பேர்ல காவல்துறை தலைவருடைய பேர்ல இது ஒரு கமிஷன் வருகிறது. பொதுவாக எல்லா மக்களுடைய எண்ணம் என்ன? கமிஷன் வந்தா நீத்து போன ஒன்றாகும். கமிஷன் என்பது வந்து அரசுக்கு சாதகமாக சொல்லக்கூடியது. சரியா? இப்படி பல்வேறு கமிஷன் இருக்கு. அந்த கலைஞர் ஆட்சி காலத்துல இருந்து தொடர்ந்து வரும். இப்ப வந்து ஐயா இமானுவேல் சேரனுடைய குருபூஜைக்கு போகின்ற பொழுது செப்டம்பர் 11 2011 நடந்த மிகப்பெரிய ஒரு துப்பாக்கிச்சூடு கமிஷன் என்னாச்சுங்க? இதே அருணா ஜெகதீசனுடைய கமிஷன் வந்து தூத்துக்குடி நடந்த ஸ்டெர்லைட் உடையதுல அந்த கமிஷனுடைய இது என்னாச்சுங்க? இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். சரிங்களா? இப்ப இப்ப அடுத்த ஒரு விஷயத்துக்கு வருவோம். அதாவது தேசிய தலைவர் பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய வரலாற்றை ஒற்றி ஒரு திரைப்படம் தயாராகி கொண்டிருந்தது கடந்த 5 ஆண்டுகளாக. தயாரிப்பாளர் சௌத்ரி அவர்கள் இந்த படத்தை வெளியிடும் போது நான் அந்த தேவேந்திர குல வேளாளர் சமூக தலைவர்களை சந்தித்து அவர்களுக்கு போட்டு திரையிட்டு அவர்களுடைய கருத்தை கேட்ட பின்பு சில திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்றால் நான் கண்டிப்பாக செய்துதான் நான் சென்சாருக்கு கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நமது ஊடகத்திலேயே. ஆமா, அவரு உங்க பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருந்தாருங்க. ஆமா, உங்ககிட்டையும் கூட அவர் அப்படித்தான் பேசியிருந்தாருன்னு கேள்வி. ஆமா, நான் என்னன்னா அது வந்து முதுமையான தோட்டத்தில் இருக்கின்ற ஒரு நடிகரை, ஒரு மனிதனை அவர் இமானுவேல் சேரன் ஐயாவுடைய பாத்திரத்திலே நடிக்க வைத்திருக்கின்றார்கள் என்று கேள்விப்பட்டு நான் அலைபேசியிலே பெறுகின்ற பொழுது, அண்ணா நிச்சயமாக அதை ஏஐல மாத்திட்டேன், நல்ல இதாக தெரியும், அதுல எந்த மாற்றமே இல்லை, அப்படி வருகின்ற பொழுது அந்த படத்தை முதல்ல உங்களுக்கு போட்டு காமித்த பின்புதான் நான் வெளியிடுவேன் அல்லது தணிக்கைக்கு நான் அனுப்புவேன் என்று சொன்னார்கள். ஆனால் வந்து நான் எலும்பில்லாத நாக்கி எப்படி வேணாலும் பேசலாம் இல்லையா? ஒருவேளை வந்து அவருக்கு என்ன நிர்பந்தமோ அது வேற விஷயம். சரியா? இருந்தாலுமே இந்த ஒரு ஜனரஞ்சகமான படமா இருந்தா பரவாயில்லை. இது சமூகத்துக்கான இணக்கத்துக்குரிய படமா எனக்கு தெரியல. காரணம் என்னுடைய கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக கூட நான் ஒரு என்னுடைய முகநூலிலேயே பதிவு பண்ணியிருந்தேன். என்ன வளர்ச்சனை சார்பாக இந்த படத்தை எங்களுக்கு திரையிட்டு காமிக்காமல் படத்தை வெளியிட்டால் ஒரு தியேட்டர்ல கூட படம் ஓடாது. எப்படி? சும்மா பேச்சுக்காக சொல்லலைங்க. இது உள்ளத்தினுடைய குமரலின் வெளிப்பாடு.
ஒரு ரேட்டிங்காக பேசுறதும், ஒரு வந்து படத்தை வந்து டிஸ்கரேஜ் பண்ணது அல்லது அதை பத்தி வந்து ஒரு என்னது பெருமையாவோ, இழிவாவோ பேசினாலோ அல்லது ஒரு பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரன்சி மாதிரி இந்த ஒரு ஃபிலிம் கான்ஸ்பிரன்சி கிரியேட் பண்ணிவிட்டு அதுல ஆதாயம் தேடணும்னு நினைச்சா ஒருபோதும் உங்க எண்ணம் ஈடேறாது. அதை தெரிஞ்சுக்கிடுங்க. சும்மா வார்த்தையில வாயில சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. ஏன்னா இது வந்து ஒரு இந்த கொலைக்கு யாரு காரணம் என்பது நன்றாக தெரியும். இந்த கொலையை எப்படி செய்தார்கள் என்பது நன்றாக தெரியும். யாரை திருப்திப்படுத்துறதற்காக அவர்கள் மேல் வழக்கு போட்டார்கள் என்பது நன்றாக தெரியும். அப்படி இருக்கிறதுல வந்து நீங்க காட்சிப்படுத்தப்படுகின்ற பொழுது, நீங்கள் அவரை ஒரு 41 செகண்டுகள் வந்து வெட்டுகின்ற காட்சிகள் உங்களுக்கு என்னத்துக்கு அந்த ஒரு சினிமா புத்தி? ஏன் நீங்க ஒரு தயாரிப்பாளர் தான். இது இயக்குனருக்கு நீங்க சொல்ல வேண்டிய கடமையில நீங்க இருக்கிறீங்க. ஏன்னா எங்களை போன்றவர்கள் கட்டமைக்கப்பட்ட ஒரு நாகரீகமான ஒரு அரசியலையோ அல்லது சமூக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்களை போன்ற ஒரு இளைஞர்கள், படித்தவர்கள், பண்புள்ளவர்கள், நல்லவர்கள், மெத்த படித்தவர்கள் ஏன் இந்த சமூக அரசியலை கையில் எடுக்கிறோம் என்று சொன்னால் வன்முறையற்ற சமூகம் வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், இது ம். வந்து ஒரு தணிக்கை செய்யப்பட்ட படமாக இருக்கிறது. ஆமா. தணிக்கை செய்யப்பட்டதை நீங்க ஏன் எதிர்க்கணும்? சார் தணிக்கை செய்யப்பட்டதுன்னா, இது தணிக்கையில வந்து உண்மையிலேயே தணிக்கை செய்யப்பட்டு அது படம் ரிலீஸ்க்கு ஆயிருச்சா? இல்ல அது மத்திய அரசு எப்படி ஒத்துக்கொண்டது? அல்லது வந்து சென்சார் போர்டுன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து தூங்கி இருக்கிற நேரத்துல தணிக்கை சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்தாரா? அது யுஎஸ்ஆ, யுஏஆ என்பதை தெளிவுபடுத்தணும்ல. இப்ப இமானுவேல் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட காட்சி நெட்ல வந்து சமூக ஊடகங்கள்ல வலம் வந்துச்சு. ஆமா. அது அவர் வந்து ஒரு நம்புநாச்சி என்ற ஒரு ஹோட்டல்ல இருந்து வர்றாரு வெளியில. ம், ம், ம். அவரை வந்து 5 பேர் கொண்ட குழு சுத்தி வளைச்சு வெட்டி கொல்லப்படுற அந்த காட்சி. ஆமா. அந்த காட்சி அப்படித்தானே நடந்ததுன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி சொல்றீங்க அத? இல்ல, இல்ல. அதத்தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பேருந்தில் இறங்கி வருகின்ற பொழுது, இந்த நிகழ்வு நிகழ்ந்தது தான். அது யாரும் இரவு 10 மணிக்கு மேல நடந்திருக்குங்க. அது வந்து யாரும் பார்க்காத ஒரு சூழ்நிலையில், இது கற்பனையினுடைய அ எச்சமாக இருக்கலாம். இல்லைங்களா? அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஒரு ஹோட்டல்லேருந்து வருகிறா, அது ஒரு ஹோட்டல் பேரை எதுக்கு நீங்க வந்து பிரைட்டாக்கி காமிக்கணும்? அது அங்க இருக்குதா, இல்லையான்னு தெரியல. யூகத்துக்கெல்லாம் பதில் கேட்கறதுக்கு சௌத்ரியோ அல்லது அதனுடைய இயக்குனரோ வந்து அ பதில் சொல்லியே ஆகணும். இப்ப சௌத்ரி அவர்கள் உங்கட்ட பேசினாரா? நான் இன்றைக்கு கூட ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட சகோதரர் தொடர்பு கொண்டு பேசினேன். அண்ணன் கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால நீங்க கூப்பிடும்போது எடுக்க முடியல அப்படின்னு. ஆனா என்னுடைய மக்களுடைய உள்ள குமர்கள் பல்வேறு வகையில கேட்டாங்க. நீங்க சொல்லித்தான் நான் வந்து அந்த முகத்த மாத்துனேன். இமானுவேல் சாரினுடைய 33 வயது இளம் தோற்றத்தை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படி சொன்னீங்க. இப்ப இந்த வன்முறை காட்சிகளை வந்து சித்தரித்து சமூக ஊடகங்கள்ல பரப்பி இருக்கிறீங்க. இதனுடைய தாக்கம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பல்வேறு தரப்பு முனையங்கள்ல என்ன வந்து நெறைய ஒரு நாளைக்கு எப்படி இது சம்பந்தப்பட்ட ஒரு அலைபேசி அழைப்புகளே 100க்கு மேல வந்ததுங்க. ஒரு முதல்ல இந்த வந்த 2 நாள்ல. அப்புறம் அவன் தெளிவா விளக்கம் சொன்னேன். ஆனா விளக்கத்துக்கு அவர் ஃபோன் எடுக்கல. இன்னைக்கு எடுத்து பேசினாரு. நான் கூடிய விரைவில அண்ணா நான் 2, 3 நாள்ல நான் தொடர்ந்து வரேன் நானு. தொடர்புக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நல்லதே நடக்கும்னு நெனைக்கிறோம். இப்ப அந்த படம் குறித்து வரக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னா, வரலாற்று அறிஞர் அந்த ஐயா பசுமந்தி அவருடைய வரலாற்றை ஆய்வு செய்ய விஎஸ் நவமணி ஐயா அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் 52 இடங்கள்ல திருத்தம் சொல்லியிருந்தேன். அத செய்தாங்களான்னு எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. இல்ல முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் நீங்க. சொல்றது ஒண்ணு, செய்றது ஒண்ணா இருந்தா, அது வந்து நிச்சயமாக அது வந்து உண்மைக்கு புறம்பானதா தான் இருக்கும். ஏன்னா, அண்ணன் நவமணி அவர்கள் வந்து என்னுடைய குடும்ப நண்பர். ஒரு சின்ன பிரச்சனை என்றால் கூட, "தம்பி நீங்க அங்க இருங்க, நான் வருகிறேன்" என்று வந்தக்கூடியவர். சமீபத்தில கூட ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர் தவறாக பேசிவிட்டார் என்ற ஊடகங்கள்ல பல்வேறு இடங்கள்ல பரவுகின்ற பொழுது கூட, அந்த செய்திய அண்ணன்ட்ட விசாரிக்கிறேன். "தம்பி நான் தான் தேடி வர வேண்டும்" அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து அதற்கான ஒரு வருத்தத்தை தெரிவித்தார்கள். அவருடைய வருத்தத்தையும் வந்து அவர்களிடம் தெரிவித்து, அவர்களையும் வருத்தப்பட வைத்தார்கள். ஸோ அந்த அளவு ஒரு நேர்த்தியான மனிதர். அவர் வந்து சவுத்ரியுடைய நெருங்கி பழகக்கூடியவர். நான் அந்த இத கூட நான் பார்த்தேன் நானு. டைரக்டர், அவரு தயாரிப்பாளர், இணை தயாரிப்பாளர், அவருடைய பையன் இருக்கின்ற ஒரு காணொளி போட்டோவையும் நான் முகநூல்லே பார்த்தேன். எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அத பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நாங்கலாம் ஒரு ஒரு தாயா, பிள்ளையா ஒரு குடும்பமாக மீண்டும் ஒரு வகையில இணக்கமான சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று போட்டிருக்கிறோம். வரலாறு வேண்டும் என்றால் எப்படி வேணாலும் மாத்தி எழுதலாம். ஆனால் இன்று அ எப்படியெல்லாம் கட்டபொம்முவை வீரபாண்டியன் அப்படின்னு சொன்னா தேவேந்திர உளவேளாளர். எப்படி? அ அப்ப பாண்டியன் என்றால் தேவேந்திரன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை அவருக்கு அடைமொழியா வைத்தார்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்ட்டு. பொம்முலு அவருடைய பேரு. ஆனால் அப்படியெல்லாம் அவரு இதை வந்து மாற்றினார்கள்.
யார் அந்த படம் பார்க்கும்போது ஓ வீரபாண்டிய கட்டபொம்மனா சிவாஜி தான் அப்படித்தான் என்ன வந்துச்சு. அப்ப எந்த ஒரு கருத்தை நம் மக்களிடம் சொல்கின்றோமோ அதுதான் ஈடுபடும். காட்சி ஊடகம் ஊடகம் மக்களிடம் ஆமா மனதில் நிற்கக்கூடிய. வெகுவாக போய் அதனால சேர்க்கணும். உண்மையை ஒண்ணுமா சொல்லணும். சும்மா மாற்றி சொன்னோம்னாக்க வரலாறு மன்னிக்காது. சரிங்களா? அப்ப நீ பெரிய ஆள், நான் பெரிய ஆள், நான் ஒரு ஊடகம் எடுப்பேன், நான் இது எடுப்பேன் அப்படின்ற ஒரு ஒரு நிலைப்பாட்டை நீங்க தலைகீழாக மாற்றினீர்கள் என்று சொன்னால் இது சமுதாயத்துக்கும் இழுக்கு, இந்த அரசுக்கும் இழுக்காகிவிடும். சரிங்களா? அதுல ஒருத்தர் கூட சொல்லியிருந்தார். இந்த கதை எப்படி புனையப்பட்டது, இந்த கதை கருத்துக்கள் களம் எப்படியெல்லாம் அமைக்கப்பட்டதுன்னா ஏஆர் பெருமாள் அவர்கள் தான் சொன்னது. அவர் பேர்ல டைட்டில்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜன் டாக்டர் கூட ஒரு பேட்டியில நீங்க எடுத்த பேட்டியில கூட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இணக்கமான சூழ்நிலைகள். இப்போ ஒரு முனைவர் மகாராஜன் இன்னைக்கு அவர் நல்லதா செய்கிறாரு, அல்லது நல்லத கருத்துக்களை பேசுறாரு அப்படின்னு சொல்லும் போதுல, இப்ப எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. ஏன்னா காலம் மாறுகுதுங்க. இப்ப நம்ம 18ஆம் நூற்றாண்டுல அப்படி இருக்கலாம், 19ல இருந்திருக்கலாம். இப்ப 20 மாறி 21ஆம் நூற்றாண்டுல நம்ம எப்படியெல்லாம் வாழணும்? வாழ்வதற்குரிய காலம். அந்த வாழ்க்கையில நம்முடைய எதை சாதித்தோம் என்பதுதான் நம்ம ஒரு இலக்காக அடைய வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கிறோம். புரியுங்களா? நம்ம உரிமைக்கு குரல் கொடுப்பது வேறு, உறவுக்கு கை கொடுப்பது என்பது வேறு. 2க்கும் ஒண்ணா நம்ம இது பண்ணிடக்கூடாது. அவனை வெறுப்பாக பார்ப்பதும், அவனை பாசமாக நேசிப்பதும் என்பது நம்முடைய கடமையாக இருக்கும். அது மனிதாபிமானத்துக்கு அற்ற முறையில், மனிதாபிமானத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நீ ஒரு வன்முறையாளனாக சித்தரிக்கின்ற பொழுது யாருமே பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி நான் பார்த்தேன்னா அவ்வளவு இணக்கமான சூழலத்தை நாங்க உருவாக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா இந்த முக்குளம் என்கின்ற, சரியா, கள்ளர், மறவர், அகமுடையர் என்கின்ற சமூகத்தினுடைய பிரிக்க முடியாத சொந்தங்களாக அருமைக்குரிய அன்பு சகோதரர், பாசமும் நேசமும் இருக்கின்ற நம்முடைய திருமாறன் ஜி அவர்கள் எவ்வளவு இணக்கத்துக்கு எல்லாம் வித்திருகின்றார்கள் என்பதை நாம் கண்ணால் அறிகிறோம். அதுபோல அன்பு சகோதரர், பாசமும் நேசமும் உள்ள கவிக்குமார் அவர்கள் இன்றைக்கு இணக்கமான சூழ்நிலை உருவாக்க வேண்டும். ஒரு சில காலகட்டங்களில் நம்முடைய கருத்துக்கள் பிறழ்ந்து விடக்கூடாது என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இணக்கத்திற்கு வித்திட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை அன்பு சகோதரர் திரு ஆதிநாராயணன் அவர்கள், மருதசேனை அவர்கள், இன்று தென் மாவட்டங்களில் இனப்பிரச்சனைகள் வந்துவிடக் கூடாது, செப்டம்பர் 11க்குள்ளே நான் எப்படியும் ஐயா இமானுவேல் சேரன் அவர்களுடைய குருபஜையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்திலே என்னிடம் அனுமதி கேட்டு உடனடியாக அதற்கான ஏற்பாடுகளை செய்கின்ற பொழுது காவல்துறை மறுத்தது. ஆனால் உண்மையிலேயே வன்முறையை தூண்ட போறேன்னு சொன்னா அனுமதிக்குமோ என்பது என்னுடைய அச்சப்பாடாக இருக்கிறது. நல்லிணக்கத்துக்கு இருக்கும். ஆனால் பார்த்துங்க, எப்பயோ நடந்த ஒரு கொலைக்கு, ஒரு வன்மத்துக்கு இன்னைக்கு கண்டன கூட்டம் என்று நேற்று மேலூரில் நடத்தினார்கள். சரியா? ஒண்ணும் அறியாத தற்குறியாக பேசக்கூடிய என வாய் வீச்சிலே பேசி மறிய தாடியை மீசையை வைத்துக் கொண்டால் அவன் வீரன் என்று பேசக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்ற இசைக்கு ராஜா அவர்கள் பேசியிருக்கிறான். என்ன ஒரு வன்மம் பாருங்க, என்ன ஒரு வன்மம்! யார் யாருக்காக நீங்க சொல்றது? யார் ஆண்ட பரம்பரை? யார் ஆண்ட பரம்பரை? யாருக்கு அடிமையாக இருக்கின்றனர்? இவருக்கு அடிமை வேலை பண்ணுவதற்காக பல்லர்கள் வந்தார்கள். பல்லன் என்பது பல் என்றால் உழவு, உழவு தொழில் செய்கின்ற பல்லர்கள் தான் நாங்கள். தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் பறையர்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியாத தற்குறியாக இருக்கின்றார். மேடை எடுத்து விட்டால் பேசிவிடுவானா? இசைக்கு ராஜா அவர்களை, உங்களை பற்றி உன் வார்த்தை, உன் பேச்சை, முன் எழுத்தை நான் இன்றுதான் உச்சரிக்கிறேன். படித்தவன், பண்புள்ளவனாக உன்னை மறந்து மன்னித்து இத்தனை காலமாக இருந்து விட்டேன். ஆனால் உன்னுடைய தாந்தோண்டித்தனமாக திருமாரஞ்சியுடைய கால் மயிருக்கு சமமாவே நீ, நான் கேட்கிறேன். அவருக்கு அவர் மேடையில வச்சுக்கிட்டு பேசிய அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? இன்னைக்கு தூத்துக்குடி திருநெல்வேலியில இருக்கின்ற தேவேந்திர குல வேளாளர் உன்னை மதிப்பதே இல்லை. நீ ஒரு பொருட்டே அல்ல. அதனாலதான் அவர்கள் உன்னை விட்டு வைத்திருக்கின்றார்கள். எந்த ஒரு கருத்துக்களையும் பரிமாறுவதில்லை, எந்த கருத்துக்களையும் உனக்கு பதில் சொல்வதில்லை. உன்னை நம்பி வருகின்றார்கள் இளைஞர் கூட்டம். அவர்களை வீணான பாதைக்கு அழைத்து தந்து வெட்டியாக ஒவ்வொரு கேஸில் அலைய விட்டு இது பண்ண போறேன். இப்ப இது என்ன காரணத்திற்காக தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை அந்த மேடையில பேசினார்னு தெரியல. ஆனா இந்த கொலை இல்ல சார், அதாவது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நம்ம சூழ்நிலைகள்ல இன்னைக்கு பறையர்களுக்கும் பல்லர்களுக்கும் வித்தியாசம் தெரியல. ஏன் அவரை பத்தி பேசினார்கள் என்றால், ஒரு பறையர் சாதிக்கார 4-5 பேர்கள் சேர்ந்து ஒருவரை கொலை செய்து விட்டார்கள் என்கின்றது. அது முதல் தகவல் அறிக்கையில சொன்னாங்க. அது யார் குற்றவாளி என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். சட்டம் முடிவு செய்யறாங்க. அதான் சட்டம் தன் கடமையை செய்து கொண்டு இருக்கிறது. என்ன, அவரை தண்டிப்பதும், அவரை தண்டனை பெற வைப்பதும் அது ஒரு சட்டமன்ற நீதிமன்றத்தினுடைய தலையாய கடமை. இரண்டாவது என்னது வழக்கறிஞனுடைய வேலை. உனக்கு என்ன அங்க? நீ அதை பிரித்து பார்க்காமல் இந்த தேவேந்திர குல வேளாளரை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. 2018 தலித் என்ற வார்த்தையை நீக்க வேண்டும் என்று
உச்சநீதிமன்றமே சொல்லுகின்ற பொழுது, நீ கலவரத்தை தூண்டுகின்ற விதமாக பேசுகிற பொழுது, உண்மையிலேயே உன் படித்தவனா நீ பிள்ளது ஒரு பண்புள்ளனா பண்புள்ளன்றது தெரிஞ்சு போச்சு. நீ படிச்சியான்றது இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு. சரியா? இதை விட உன்னை பேசுவதற்கு எந்த காலத்தினாலும் பேச போறதில்லை. காரணம் ஒரு தகுதியானவன்ட்ட பேசுனா சந்தோஷப்படுவோம். தகுதியும் தரமும் இல்லாத உன்னிடம் போய் நாங்கள் கொண்டு என்ன பேச போறோம்? சொல்லுங்க. என்ன காவல்துறை என்ன இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறை, ஆக்ஸ்போர்ட் காவல்துறை, அதாவது என்னது இங்கிலாந்தினுடைய காவல்துறைக்கு ஒப்பானது சரிங்களா? அப்படின்னு சொல்ல பேர் எடுத்த நேரத்துல இன்னைக்கு தமிழகத்துறை காவல்துறை வந்து ஏன் இதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது என்பது எனக்கு தெரியல. ஒரு வன்முறையை தூண்டுவதற்கு இதா பேசின இவரை ஏன் என்ன விட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. எப்ப கைது பண்ண போறீங்க? காவல்துறை தலைவர் அவர்களே, டிஜிபி அவர்களே, தென்மண்டல ஐஜி அவர்களே, மேலூரில் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. என்ன இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு மக்களை ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இது சமூகத்திற்கான இழுக்கு, இது சமூகத்தினுடைய இந்த சாதியினுடைய சாபக்கேடு, இந்த சாதியை வந்து வன்முறையாக சித்தரிக்கக்கூடிய இந்த மாதிரி அயோக்கியர்களை ஏன் இந்த காவல்துறை விட்டு வைத்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. நேர்மையான, உயரமான, உண்மையான அரவிந்த் ஐபிஎஸ் அவர்கள் இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இன்று மதுரை மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் எனக்கு உண்மையிலே சங்கடமா இருக்கு சார். எத்தனையோ எஸ்பி, எத்தனையோ ஐஜி, எத்தனையோ டிஜிபிட்ட பழகி இருக்கிறோம். சட்டம் தன் கடமையை செய்யாமல் காலதாமதம் யாருடைய கை உங்களை கட்டி போட்டு இருக்கிறது என்பதை நீங்க தெளிவுபடுத்தணும். இது சட்டம் முடிவு செய்யட்டும். ஏன்னா கொலை செய்யப்பட்டவுடன் குற்றவாளிகள் என்று அறியப்பட்டவர்களை கைது செய்திருக்கிறார்கள். அது வேற. நீ இப்படி வன்முறையை தூண்டுவது போல இணக்கமான ரெண்டு தேவர் ஒற்றுமைக்காக வித்துட்டு கொண்டிருக்கின்ற நாங்கள் எல்லாம் வந்து விளைவிக்கிற நீராய் போய்விடுமே. சொல்லுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக அதே எங்களுக்கு ஆதங்கமா இருக்கு. நீ என்னத்துக்கு பேசுற? மைக் கிடைச்சா எது வேணாலும் பேசுவியா? இந்த சம்பவத்திற்கு கொஞ்சமும் தொடர்பில்லாத தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை தொடர்படுத்தி பேசியது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அதாவது என்னன்னா, இப்ப நாங்களுக்கெல்லாம் சாதி வெறி இல்லவன மாதிரி உணர்வு இருக்கு யாருக்குமே. அது செய்யக்கூடிய விதங்கள் இருக்கு, சொல்கிற வழிமுறைகள் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பதட்டமான சூழல் இப்ப இது இசைராஜா அவர்களுடைய பேச்சு, தேசிய தலைவர் படத்துடைய இந்த செயல், இந்த மாதிரியான ஒரு சூழல், இந்த சூழலை நம்ம வந்து பொறுப்பாக உங்களை போன்ற தலைவர்கள் மக்களை வழிநடத்தி கடந்து செல்லணும் அப்படின்றதான் ஒரு ஊடகவாதியா நான் உங்கள்கிட்ட கேட்கிறது. நிச்சயமா அதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆமா, இறுதியாக நான் உங்களிடம் கேட்பது தேசிய தலைவர் படத்திற்கு படக்குழுவினருக்கு நீங்கள் வைக்கும் கோரிக்கை என்ன? அவன் மீண்டும் மீண்டும் நான் சௌத்ரி அவர்களுக்கும் அதோடைய இயக்குநர்களுக்கும் நான் தெளிவா சொல்லிக்கிறேன். நட்பு என்பது வேறு, உறவு என்பது வேறு. சரிங்களா? மானம் என்பது வேறு, தன்மானம் என்பது வேறு. இதெல்லாம் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு. நீங்க படத்தை வெளியிடுவதற்கு முன்பாக ஏன்னா எங்களை போன்ற சமூக அக்கறையுடன் சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கின்றவர்கள், இரண்டு பக்கம் இருக்கிறவர்களை நீங்கள் வந்து ஒரு ப்ரிவியூ ஷோ சொல்லுவோம் இல்லையா? அந்த ப்ரிவியூ ஷோவில் எங்களுக்கு வந்து போட்டு காமிக்காமல் இந்த படம் வெளியிட்டீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த படம் வந்து டோட்டலி நான் சொல்ல மாட்டேன். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கையை அவர்கள் ஏற்பார்கள் என்று நம்புவோம். ஏன்னா எந்த சூழலிலும் ஒரு சமூகம் ஒருத்தரை தலைவராக பாவித்துக் கொண்டிருப்பதை எந்த சூழலிலும் விமர்சனம் என்ற பெயரில் அவதூறாகவோ புதர்க்கமாகவோ சித்தரிப்பது நிச்சயமாக அது ஒரு ஜனநாயகத்துக்கான அழகல்ல. உங்களுடைய கோரிக்கை சௌத்ரி அவர்கள் ஏற்றுக்கொள்வார், அவருடைய கவனத்திற்கு போகும் என்று நம்புவோம். மேலும் நிறைய விஷயங்கள் பேசினீங்க. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.